நம்பிக்கை கிராஷ் கோர்ஸை நம்ம பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணியாச்சு. ஆனால் இதில் எப்படி சேர்றது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை எல்லாம் தெளிவாக கிளியராக சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிளாரிட்டியோட இதையெல்லாம் சொல்லித்தர போகிறேன். மேக் ஷுர் தட் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். ரைட் மேம், இப்போ நான் நம்பிக்கை பேட்ச் சேரணும், என்ன பண்ணுறது? நம்ம வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோக்கு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ, ரைட், இந்த வீடியோக்கு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா சேனல் பேர் இருக்கும். அதுக்கும் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட் நம்பிக்கை 2.0 கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கிராஷ் கோர்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் இது நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்பிக்கை கிராஷ் கோர்ஸில் டோட்டலாக 90+ லைவ் கிளாஸஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் விச் கோர்ஸ் யூ டேக், ப்ரைம் எடுக்கிறீங்கன்னா அந்த 90+ கிளாஸ் மட்டும்தான் கிடைக்கும். அட்வான்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ் கூட ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸும் கிடைக்கும். அதாவது 33 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டும் 20+ ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே டிஜிட்டல். ஃபைனலி அல்டிமேட்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கிளாஸ், ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் அந்த 33+20, ஃபைனலாக உங்களுக்கு டிஜிட்டல் PYQ புக்ஸ் கிடைக்கும். 38 இயர்ஸ்க்கானது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்துக்குமே. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், மேம் எல்லாம் ஓகே, பட் வை டிஜிட்டல், ஏன் நீங்கள் ஃபிசிக்கல் காப்பி கொடுக்கல? நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமே இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்துலையும் டெலிவரிக்குன்னு சொல்லி 1-2 நாள் போனால் கூட அதுவும் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சதுனால தான் உங்களுக்கு அந்த புக்ஸை டிஜிட்டலாக கொடுக்குறோம். அண்ட் அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. போன நம்பிக்கை 1.0 விட 2.0ல அட்வான்ஸ் அண்ட் அல்டிமேட்டோட காஸ்ட் கம்மியாக இருக்குது. ரைட், இப்போ மேம் எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணோம், என்ன பண்ணுறது? இங்கே ப்ரைம் இருக்கா, அட்வான்ஸ் இருக்கா, அல்டிமேட் இருக்கா, எது வேணுமோ அதில் பை நவ் கொடுங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா? இந்த பேஜில் உங்களுக்கு ஆஃபர் கோடு அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. பிரமிளா மேமோட ஆஃபர் கோட் PRMVNA, நம்ம வேதாந்து நீட் தமிழோட ஆஃபர் கோடு இது. இப்போ இந்த ஆஃபர் கோடை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் வரும், இல்லைன்னா முழு அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் கோட் அப்ளை ஆயிருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா அந்த கோடை போட்டுருங்க. ரைட், போட்டுட்டு தென் நீங்கள் பேமெண்ட் மெத்தடுக்கு போங்க. நிறைய பேர் UPI தான் இருப்பீங்க. ஸோ நானும் UPI கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பே 999 அந்த பேஜை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு QR ஓப்பன் ஆகணும். நான் ஆல்ரெடி கோர்ஸ் இருக்கிறதுனால இப்படி கங்க்ராச்சுலேஷன்ஸ் காமிக்குது. உங்களுக்கு QR காமிக்கும், அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணி அதுக்கப்புறமா இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இப்போ கோ டு மை கோர்சஸ்க்கு போங்க. ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு வேதாந்துல இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம நம்பிக்கை பேட்சை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இங்கே நிறையா கோர்சஸ் காமிக்குது, பட் உங்களுக்கு நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் மட்டும்தான் காமிக்கும். இப்போ நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ, லெட்ஸ் சே கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணுறீங்க, கெமிஸ்ட்ரியில் அதர்ஸ் கிளிக் பண்ணுறீங்க, சொல்யூஷன்ஸ் சாப்டருக்கு போகிறீங்க. சரியா? இப்போ இந்த கிளாஸோட ஸ்மார்ட் நோட்ஸ் வேணுமா, ஸ்மார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளாஸோட இந்த பேஜ் அண்ட் அதுக்கு கீழே அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கிளாஸோட இந்த பேஜ் கீழே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைன் பை லைனாக எல்லாத்தையும் புட்டுன்னு வைக்கும். கிளியரா புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்ஸ், நீங்கள் நோட்ஸே எடுக்க வேணாம், ஸ்மார்ட் நோட்ஸே உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட், இதுக்கப்புறமா என்ன மேம் பண்ணுறது? அதர் தேன் திஸ் அசைன்மெண்ட் வேணுமா? இங்கே இருக்குது. சாப்டர் வைஸாக உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இங்கே கொடுப்பாங்க. நான் ஆக்சுவல் ஸ்டூடெண்ட் இல்லை, ஸோ காமிக்க மாட்டேங்குது, உங்களுக்கு காமிக்கும். ஆல்சோ இந்த கிளாஸஸில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் கிளாஸ் வாரியாக டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து உங்களோட இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ லைவ் கிளாஸஸை எடுத்து எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உங்கள் கிளாஸ் ஸ்கெடியூலை இங்கே கொடுத்துருக்கோம்.
இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அடுத்ததா வரக்கூடிய கிளாஸஸ் என்னென்ன, அது எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க பார்த்துக்க முடியும். ஃபைன். நோட்டீசஸ் ஏதாச்சும் இருக்கா, நம்மளோட பேட்சஸ்ல இருந்து ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்களாங்கிறத இதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி பர்ஃபார்மன்ஸ்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஓகேவா, பர்ஃபெக்ட்டா, எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறீங்க, எவ்வளோ கிளாஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதை எல்லாம் பார்த்துக்க முடியும். இப்போ பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அப்படியே கொஞ்சம் கீழே வருவோம். இங்க மை டெஸ்ட் இருக்கும், இங்க கண்டென்ட் லைப்ரரி இருக்கும். மை டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்னெல்லாம் டெஸ்ட் எழுதியிருக்கேன் அண்ட் அதை நான் திருப்பி எடுக்கணுமா கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறது இங்க காமிக்கும். இதுவே ஏதாச்சும் அட்டம் பண்ணியிருந்தேன்னா அது இங்க காமிக்கும். ஒன்றும் இல்லை, அதனால பிளாங்கா இருக்கு. ஃபைனலா ஏதாச்சும் டெஸ்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் இங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். அதர் தேன் திஸ் மாக் டெஸ்ட், ஆல் இண்டியா டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட் உங்களுக்கு எவ்ரி சண்டே ஆஃப்டர்நூன் 2 to 5 o'clock நம்ம நம்பிக்கை பேட்சோட டெஸ்ட் இருக்கும். ஒரு மாக் டெஸ்ட், ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இருக்கும். சரியா? இது சண்டே 2 to 5 நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட்டோ கண்டினியூ டெஸ்ட்டோ காமிக்கும், அதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். சரி, அடுத்ததா கண்டென்ட் லைப்ரரிக்கு போவோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஏரியா இதுதான். இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா யூ ஹேவ் விபடி, அதாவது உங்க பேட்ச், டீச்சர்ஸ், அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவதா உங்களுக்கு ஸ்டடி ஃப்ரம் டாப் புக்ஸ். எங்க நீட்டுக்கு தேவையான எல்லா டாப் புக்ஸும் இருக்கு. நீங்க சும்மா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். see here, எல்லா புக்ஸும் இங்க இருக்கு பாருங்களேன். என்ன புக் உங்களுக்கு வேணுமோ, எம்டிஜி வேணுமா, எம்டிஜி இருக்கு, ஆஸ்வால் வேணுமா, ஆஸ்வால் இருக்கு. என்னென்ன புக்கு நீங்க வேணும்னு நினைச்சாலும் அந்த புக்கு உங்களுக்கு இங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுமா, ப்ராக்டிஸ் ஏரியா இதோ இங்க இருக்கு. ப்ராக்டிஸ்க்கான ஸ்மார்ட் புக்ஸ் இங்க இருக்கு. டெஸ்ட் வேணுமா, டெஸ்ட் பேஸ் ஸ்மார்ட் புக்ஸ் இங்க இருக்கு. அடுத்ததா ஃபிளாஷ் கார்ட்ஸ் வேணுமா, ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரியான புக்கும் இங்க இருக்கு. ஃபைனலா ஏதாச்சும் வாசிக்கணுமா, இல்ல எக்ஸ்ட்ராவா வீடியோஸ் பார்க்கணுமா, அதுவுமே இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். மேம் புக்கை மட்டும் வாசி என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன புக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த புக்கோட ப்ராக்டிஸ் வேணுமா, டெஸ்ட் வேணுமா, ஃபிளாஷ் கார்டு வேணுமா, ரீடிங் வேணுமா, எது வேணாலும் அதை கிளிக் பண்ணுங்க. நான் டெஸ்ட் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா எங்க டேக் அ டெஸ்ட்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணும்னாலும் அந்த புக்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். மேம் திஸ் ஆக்சுவலி லுக்ஸ் குட் பட் ஐ நீட் சம்திங் மோர், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நிறைய வேணும். ஆர் நான் முழுசாலாம் படிக்கல, எனக்கு இந்த 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 சாப்டர்ஸ்லேருந்து மட்டும் டெஸ்ட் வேணும், தர முடியுமா? தந்துடலாம். அதைத்தான் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வியூவை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் அதில் கிரியேட் கஸ்டம் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. கஸ்டமைஸ் டெஸ்ட், இதில் ஃபிசிக்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, let's say units and measurement. கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த சாப்டர், let's say classification. அண்ட் பயாலஜியில் எந்தெந்த சாப்டர் படிச்சிருக்கீங்க, இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டெஸ்டோட பேரு, கொஷின் டைப் ரேண்டமாக வேணுமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்டில் தப்பாக பண்ண ஆன்சர்ஸ் வேணுமா, ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் வேணுமா, புக் மார்க் பண்ண கொஷின் வேணுமா அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஷின், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஷின், பயாலஜியில் எவ்வளோ கொஷின். லெட்ஸ் சே நான் ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஷின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 கொஷின், பயாலஜியில் நமக்கு தான் பயாலஜி ரொம்ப பிடிக்குமே அதனால் ஒரு 10 கொஷின் கொடுத்து டைமரையும் இங்கே செட் பண்ணி 10 மினிட்ஸா, 15 மினிட்ஸா, 30 மினிட்ஸா அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக என்ன பண்ணலாம், ஸ்டார்டட் டெஸ்ட்டை கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இப்படி காமிக்கும். ஸ்டார்ட் கொடுத்து என் டெஸ்ட்டை நானே கிரியேட் பண்ணி நானே எழுதிக்கலாம். எனக்கான ஃபீச்சர்ஸ்லாம் அமர்க்கலமாக இருக்கா, இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அதுக்கும் கீழே நாங்கள் ஒரு சில விஷயத்தை வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்ஃபோ, உங்களோட டீச்சர்ஸோட இன்ஃபோ. செகண்ட் கம்யூனிட்டி, உங்களுக்கு டெலிகிராம் குரூப் தனியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை இந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஜாயின் சேனல் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைன். மூணாவதா டவுட் செக்ஷன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த இன்ஸ்டன்ட் டவுட் சப்போர்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்க முடியும். ஃபைனலி ரெஃபர் அ ஃப்ரெண்ட். உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் ரெஃபர் அ ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் கணா நம்மளோட நம்பிக்கை பேட்சோட ஓவரால் ஓவர்வியூ.
உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இன்னும் காலத்தை கடக்காம நீங்க உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு மாசம் வெறும் ஸ்நாக்ஸ்ல நீங்க செலவழிக்கிற அந்த காசை எடுத்து நம்ம பேட்சை வாங்குங்க. உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பேட்ச்ல உங்க பிரமிளா மேமும் இருக்கேன், என்ன மாதிரியான டாப் டீச்சர்ஸும் இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த கோர்ஸை கொண்டு போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமா, இல்லை மார்ச் முடிஞ்சிருச்சுல, ஏப்ரல் 10ஆம் தேதி எடுத்துடலாம், ஆர் ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்லாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ யோசிக்கிற நேரம் உங்கள் ஃப்ரெண்டு ஆர் உங்களோட காம்படிட்டர் ஆல்ரெடி இதை வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க தே ஆர் த்ரூ த ஹாஃப் வே, கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே முடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஓடணும், நீங்க அதே ஸ்பீட்ல போய் அட்டாக் பண்ணி உங்களுக்கான மார்க்கை வாங்கணும்னா யோசிக்க கூடாது, இப்பவே எந்திரிச்சு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கும். ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வேணுங்கிறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பேட்ச் வேணுமோ, பிரைமா, அட்வான்ஸா இல்ல அல்டிமேட்டா, எதுவா இருந்தாலும் பைனோ கொடுத்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே ஆஃப்லைன் வேணுமா, யூடியூப்பை கிளிக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் கீழே வாங்க, உங்களுக்கு ஏரியா வாரியா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே சீக்கிரமா ஜாயின் பண்ண பாருங்க. பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. 30 நாளுங்கிறது 20 நாள், 15 நாள், 10 நாளாக ஆகலாம், ஏன் ஒரு நாளாக கூட ஆகலாம். அந்த ஒரு நாள் குறைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே ஒரு வருஷம் ஆகும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு முடிவெடுங்க. உங்கள் கையில் முடிவை கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு வெப்பனையும் நான் தரேன். யூஸ் பண்ணுறது உங்கள் சாய்ஸ், பட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சீட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் நிற்க முடியும். God bless you my dear. All the very best. நன்றி, வணக்கம்.